ம். வணக்கம். படத்த பார்க்கும்போது, லக்னம் நின்ற நட்சத்திர பாதம். லக்னம் நின்ற நட்சத்திர பாதம். ரைட்டா? இப்ப நம்ம லக்னம் நின்ற ராசி பார்த்துட்டோம். லக்னம் நின்ற ராசி என்ன ராசி? தனுசு ராசின்னு பார்த்துட்டோம். இப்போ இந்த உதயாதி நாழிகை இல்லையா? இதுலேருந்து நம்ம அப்படியே கழிச்சினே வந்தோம். இந்த தனுசு ராசியினுடைய பரிமாணம் தான் கழிக்க முடியல. சரியா? அதாவது என்னன்னா, இந்த தனுசு ராசி இல்லையா? இந்த தனுசு அது மட்டும் போறோம். தனுசு ராசி சூரிய ஒளி இது மட்டும் இது தனுசு ராசியோட கட்டம். இந்த தனுசு ராசியை சூரிய ஒளி கடக்கிறதுக்கு 5 நாழிகை தான். 5 நாழிகை 19 வினாழிகை தேவைப்படுது. ரைட்டா? சரி, இப்போ இந்த உதயாதி நாழிகைன்னு சொன்ன இல்லையா? உதயாதி நாழிகையில ஒரு நாழிகை 59 நாழிகை வரைக்கும் இந்த தனுசு ராசி முடிஞ்சிருச்சு. இது என்ன அர்த்தம்? இப்போ விருச்சிக ராசி கழிச்சாச்சு. எவ்வளோ? 5 விருச்சிக ராசி 5 நாழிகை 28 வினாழிகை விருச்சிக ராசியில ஃபுல்லா கழிச்சாச்சு. அது போக இந்த தனுசு ராசியில ஒரு நாழிகை 59 தினம். ஒரு நாழிகை 59 வினாடிகள் தனுசு 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 59 வினாடிக்கு தனுசு ராசியில பாஸ் ஆயிடுச்சு. இது சூரிய ஒளி பாஸ் ஆயிடுச்சு. ரைட்டா? இது வரைக்கும் புரிஞ்சுங்க. இப்போ இந்த தனுசு ராசியில எந்த நட்சத்திர பாதத்து மேல சூரிய ஒளி விழுது அப்படின்னு பார்க்கணும். சரியா? அது என்னன்னா, முதல்ல இந்த தனுசு ராசி இல்லையா, இதனுடைய மொத்தம் நொடி எவ்வளவு பார்க்கணும். அதாவது வினாழிகை, மொத்த வினாழிகை எவ்வளவு பார்க்கணும். சரியா? இந்த தனுசு ராசியில மொத்தம் எத்தனை பாதம் இருக்கும்? 9 பாதம் இருக்கும். 9 பாதம் இருக்கு இல்லையா? தனுசு ராசியினுடைய மொத்த பரிமாணம், ராசியில மொத்த பரிமாணம் என்ன? மொத்த பரிமாணம் எவ்வளவு? 5 நாழிகை 19 வினாடிகள். அதுல எவ்வளவு தூரம் சூரிய ஒளி பாஸ் ஆயிடுச்சு. தனுசு ராசியில் செல்லானது எவ்வளவு? செல்லானது எவ்வளவுன்னா, ஒரு நாழிகை 59 வினாழிகை. 59 வினாழிகை. ஓகேவா? ரைட். இப்போ இந்த மொத்த பரிமாணம் வினாழிகை நம்ம மாற்றலாம். இது நாழிகை, இது வினாழிகை. இப்போ 5 × 60 வினாழிகை, அதாவது 300 வினாழிகை பிளஸ் 19, 319 வினாழிகை மொத்தம். அந்த தனுசு ராசி ஃபுல்லாவே இந்த ஃபுல் 319 வினாழிகள். இது எதுன்னா 9 நட்சத்திர பாதங்களுக்கு 9 நட்சத்திர பாதங்களுக்கு 319 வினாழிகை. அப்போ ஒரு நட்சத்திர பாதத்துக்கு எவ்வளவுன்னா 319/9 போட்டீங்கன்னா 35 வினாழிகை வரும். 35 வினாழிகை வரும். ரைட்டா? இது ஒரு ஒரு நட்சத்திர பாதத்து, அதாவது தனுசு ராசியில 9 நட்சத்திர பாதம் இருக்குது. அதுல ஒரு நட்சத்திர பாதத்தை கிராஸ் பண்றதுக்கு சூரிய ஒளி 35 வினாழிகை எடுத்துக்குது. ரைட்டா? ரைட்டு. இப்போ அடுத்த பயன் என்னன்னா,
இப்போ இந்த இந்த தனுசு தானே இதுல பாத்தீங்கன்னா எது வரைக்கும் இப்போ வந்து சூரிய ஒளி கிராஸ் ஆகிருந்தா ஒரு நாழிகை 59 பார்த்தேன் இல்லையா? ஒரு நாழிகை 59 வினாழிகை இது வரைக்கும் வந்து கதை. அப்போ இந்த ஒரு நாழிகை 59 வினாழிக்குள்ள எத்தனை வந்து நட்சத்திர பாதங்கள் போயிருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ரைட்டா? ஒரு நாழிகை 59 தனுசு ராசியில் செல்லானது. தனுசு ராசியில் செல்லானது எவ்வளவு? ஒரு நாழிகை 59 வினாழிகை. இதை வந்து மொத்தமா வினாழிகை மாத்த 1 × 60 60 + 59 119 வினாழிகை. தனுசு ராசி செல்லானது 110 வினாழிகை. இப்போ இது என்ன பண்ணணும்? இந்த 119 வினாடியில முதல் பாதம் வந்து எது ஒரு தனுசு ராசியில மூலம் 1ஆம் பாதம் ஃபர்ஸ்ட் வரும். மூலம் 1ஆம் பாதம் முதல்ல வரும். ஒரு பாதத்துக்கு மூலம் பார்த்தோம் நம்ம இந்த 35 வினாடிகை பார்த்தோம் இல்லையா? அந்த 35 வினாடிகை இதுல வந்து கழிக்கணும். 35 வினாடிகை வந்து கழிக்கணும்னா 84 வரும். இதுல அடுத்து என்ன பண்ணோம்? மூலம் வந்து 2ஆம் பாதத்தை வந்து கழிக்கணும். 2ஆம் பாதம் 35 கழிங்க. கழிச்சா 9 49 வரும். அடுத்து என்ன பண்ணோம்? இந்த 49ல அடுத்து என்ன பண்ணணும்? மூலம் வந்து 3ஆம் பாதம் கழிக்கணும். 3ஆம் பாதம் 35 கழிக்கணும். 14. அப்புறம் மூலம் வந்து 4ஆம் பாதம் வந்து கழிக்க முடியுமா? 35 கழிக்க முடியுமா? கழிக்க முடியாது. அப்போ லக்னம் நின்ற நட்சத்திர பாதம் மூலம் வந்து 4ஆம் பாதம். மூலம் 4ஆம் பாதம் நம்ம இப்போ நம்ம எது லக்னம்னு பார்த்துட்டோம். லக்னம் நின்ற நட்சத்திர பாதம்னு எதுன்னு பார்த்துட்டோம். லக்னம் வந்து தனுசு ராசி. சரியா? தனுசு ராசி. அந்த லக்னம் நின்ற நட்சத்திர பாதம். லக்னம் ஒண்ணும் இல்லை, சூரிய ஒளி வந்து எந்த ராசியில விழுதோ, அந்த குழந்தை பிறக்கும் போது எந்த ராசியில விழுதோ அதுதான் லக்னம். அந்த சூரிய ஒளி வந்து எந்த நட்சத்திர பாதத்தின் மேல விழுதோ அதுதான் லக்னம் நின்ற நட்சத்திர பாதம். மூலம் வந்து மூலம் 4ஆம் பாதம். அவ்வளவுதான். தேங்க்யூ.